நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோனா வந்து அது வந்து ஒரு டூலு. இந்த டூலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து எழுதுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து எந்த கான்ஃபிகரேஷன் இருக்குதோ அந்த கான்ஃபிகரேஷன் ஏற்ற போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். லினக்ஸோ இப்போ லினக்ஸோ இல்லை விண்டோஸோ இல்லை மேக்கோ இந்த வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஜாவாவில் பண்ண போகிறீங்களா, இதில் பண்ண போகிறீங்களா, பைத்தானில் பண்ண போகிறீங்களா, இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் கிட்டப்பு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து இது இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதனால தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமை ஹைலைட் பண்ணி காட்டும், அதுக்கோசரம் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்களே. இப்போ வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து பிஹெச்பிக்கு ஒரு தனி ஃபைலு, அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎம்எலுக்கு ஒரு தனி ஃபைலு, சிஎஸ்எஸ்க்கு தனி ஃபைலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு தனி ஃபைலு, அதுக்கப்புறம் வந்து பூட் ஸ்ட்ராப்புக்கு இது போலலாம் வந்து எழுதிட்டு மொத்தமாக வந்து பில்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை வந்து கொடுக்கறதுக்கோசரம் தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் வந்து ஜாவாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. ஜாவாவில் ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள என்ன ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஜாவா ப்ராஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, அதுபோல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் செய்ய போகிறீங்கன்னா இது போல் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக செய்யறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடு எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஐடியாட்டம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.